இன்னைக்கு வந்து லாவண்யா இருக்கு, வரலட்சுமி இருக்கு, ஜெயந்தி இருக்கு, லட்சிதா இருக்கு. உங்க வணக்கத்தை எல்லாரும் கேட்பாங்கடா. ஏய் வணக்கம் சொல்லிச்சு குழந்தை. சூப்பர். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜெயந்தி இன்னும் உன் முடிய பாதி காணோம். என்னென்னங்கம்மா ரெசிபி நம்ம பண்ண போறோம்? இரு கொஞ்ச நேரம் குழப்பாத. ப்ரோ நான்வெஜ்ஜுக்கு மட்டும் பார்த்தா நாக்கு ஊடுதுன்றீங்க, மூக்கு ஊடுதுன்றீங்க, வெஜ்ஜுக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க. என்ன ஜெயந்தி என்ன பண்ணி வச்சிருக்க? வஞ்சர மீன் குழம்பு, காணாங்கத்தை மீன் வறுவல், சங்கரா எறா மீன் தொக்கு. உங்க சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க. அதோட சுவையே தனியா இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்ல நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். வணக்கம் சொல்லிடுங்க. வணக்கம் சொல்லிடு. எல்லாரும் கேட்பாங்க. உங்க வணக்கத்தை எல்லாரும் கேட்பாங்கடா. அவுத்திக்கீரை புண்ணாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இருடா பாப்பா கூட பேசி. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஃபேமிலியோட நிறைய நாள் வந்து நம்ம கொச்ச நாளுங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க. இன்னைக்கு வந்து லாவண்யா இருக்குது, வரலட்சுமி இருக்குது, ஜெயந்தி இருக்குது, லட்சிதா இருக்குது, எல்லாருமே இருக்காங்க. முன்னாலே போயிட்டு என்ன, அதாவது நம்ம வீடியோவை வந்து எதை பார்ப்பாங்க இந்த அம்மா பார்த்தீங்கன்னா, வணக்கம் சொல்லி ஆரம்பிக்கிறீங்களா அதை மட்டும்தான் டிவியில பார்ப்போம். இங்க வந்து அவ்வா சொல்லிட்டு இருக்கிறாங்களே, இங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நம்மளோட வீடியோல ஃபர்ஸ்ட் அந்த சீனை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாகி வணக்கம் சொல்லிடுச்சுடா குழந்தை. ஏய் வணக்கம் சொல்லிடுச்சு குழந்தை. சூப்பரா வணக்கம் சொல்லிட்டாங்க. லட்சிதா லாஸ்ட் டைம் வந்து நாங்கெல்லாம் சொல்றத பார்த்தோன்னே வணக்கம் சொல்லிட்டாங்க. வணக்கம் பாத்தீங்களா? வணக்கம் 3-4 மாசத்துலயே வணக்கம் சொல்லுங்கடா. வணக்கம் சொல்ற பட்டே. ஆனா லட்சிதா இந்த மூஞ்சி இருக்கு பாத்தீங்களா, இது அப்பாவே மூஞ்சி மாதிரி நடிக்குது. இதுவா அப்பாவே மூஞ்சி? வணக்கம்மா. வணக்கம். உங்க எல்லாருக்கும் லட்சிதா வந்து வணக்கம் சொல்றாங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி இந்த மூஞ்ச எங்கடா வாங்க. அந்த மாதிரி தான் இப்பலாம் இருக்குது பண்றதுல. ஐயோ வணக்கம்மா. சோ வந்து இன்னைக்கு வந்து ஒரு நான்வெஜ் சூப்பரான வந்து புக் எடுத்து A B C D புக் எடுக்குவாமா? புக் இல்லாம சொல்லி தரணும். புக் என்ன வணக்கம் சொல்லுங்க. ஓகே வணக்கம். வணக்கம்மா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு ரெசிபியோட தான் லஞ்ச் மெனு. என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைனா பாத்துட்டே போலாம். நேத்தே போயிட்டு நாங்க மார்க்கெட்லாம் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். நிறைய பேர் நம்மள பார்த்தாங்க, நிறைய பேர் வந்து விஷ் பண்ணாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அதுவும் வந்து ரமேஷ் வந்து எப்பவுமே சொல்லுவாப்புல, நம்ம வந்து கரெக்டான பாதையில தான் போறோமா அப்படின்னு தான் யோசிப்பான். நிறைய டைம் வந்து நானும் அவனும் சொல்லியிருக்கோம், பேசியிருக்கோம். பேசும்போது சொல்லுவான், நம்ம கரெக்டான பாதையில் தான் போகிறோமாமா அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாத்துக்கும் எனக்கு வந்து இந்த வாட்டி வந்து ஒரு பெரிய பதில் கிடைச்சிருச்சு. நீ எப்படி ஃபீல் பண்ணுற? நான் தான் சொல்கிறேனே அந்த வீடியோலயே. சொல்லவே இல்லையேப்பா. சோ வந்து நிறைய பேர் வந்து நீ வந்து அண்ணாவோட இது அந்த கீழே போட்டிருக்கல ரச்சா, அதை போட்டு சொல்லியிருந்தாங்க, பிள்ளைங்க வந்து ஜெயிக்கிறத அம்மா அப்பா பார்த்து கண்ணீர் வடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க அம்மாவை ஜெயிக்க வச்சு ஒரு புள்ள வந்து கண்ணீர் வடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்குமே அந்த சீனை பார்க்கும்போது பயங்கர இம்ப்ரெஷன். அதை என்ன சொல்ல முடியல. ஆனா நாங்க சொல்லுவோம். ஸோ வந்து ரொம்ப ஹாப்பியா வந்து நிறைய பேர் எவ்வளோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2500 கமெண்ட்டு. அவ்வளோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து நாங்கள் ஆக்சுவலி அங்கே போவோம், அங்கே வந்து ஒரு வாங்குவோம் அப்படின்ற ஒரு இது இல்லை.
ரொம்ப ஒரு ஏதோ நம்ம பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கு வந்து நல்ல ஒரு இது கிடைச்சிருக்கு. ஆமாம், நிறைய பேர் வந்து என்னன்னா இப்போ சொல்கிறவங்களாம் அம்மா நீங்கள் வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க, இந்த அவார்ட் வாங்க நிறைய பேர் மீட் பண்ணாங்க பார்த்துட்டு அதை வந்து எங்களுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்குது அப்படின்ற சொன்னாங்க. அதுதான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓகே, நம்மளால் வந்து இன்னும் ஒரு 4-5 பேர் வந்து யோசிக்கிறாங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னுட்டுன்ற போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ரொம்ப இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இப்போ பிள்ளைங்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் வீட்டில் அம்மா அப்பா இருப்பாங்க, அவங்களுக்கும் கண்டிப்பாக நிறைய திறமைகள் இருக்கும். அதை நீங்கள் வெளிக்கொண்டு வந்தீங்க அப்படின்னாக்கா நிறைய பிள்ளைங்க வந்து அம்மா உனக்கு ஒன்றும் தெரியாது, அப்பா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, கம்மெண்ட் இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு இனிமேல் அப்படி சொல்லாதீங்க. ஸோ பசங்களுக்கும் நிறைய திறமை இருக்கும், அது மாதிரி நீங்களும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா வருவாங்க. அம்மா அப்பா வந்து பசங்க கிட்ட என்ன திறமை இருக்கோ அந்த திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்காக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தோம் அப்படின்னாக்கா எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, இன்னைக்கு நம்ம சமைக்க போலாமா எல்லாரும் ஜாலியா? ஆமா, மாங்காவை. ஸோ இன்னைக்கு வந்து என்னன்னாங்கம்மா, நாங்க ராமோஷா பிளாக்ல வந்து ஒரு சூப்பரான ரெசிபி பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து அவங்க வேற மாதிரி பண்ணியிருப்பாங்க, அதே மாவை அதே மசாலாவை வச்சு நான் வந்து வேற மாதிரி பண்றேன். இதுல வந்து மாவு ஊத்திக்கிறேன், ஒரு 3 கரண்டி அளவுக்கு நான் மாவு ஊத்திக்கிறேன். ஸோ அது ஃபுல் வீடியோ நீங்கள் அதில் பாருங்கள். இது சும்மா அம்மா வந்து டைம் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஏன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் லாவண்யா வேற கூப்பிட்டு போனோம் ஊருக்கு, நடுவில் நிறைய வேலைங்க இருக்குது, அதனால் குயிக்காக போகணும்னு சொல்லிட்டு லஞ்ச் ரெடி ஆகிட்டு இருக்கு. வச்சிடலாம், ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அது மேலே வந்து இந்த மசாலாலாம் போட்டுக்கலாம். சரி, நீங்கள் இதை ஆரம்பிச்சிருங்க, உங்கள் சட்டி மீன் குழம்பு ஆரம்பிச்சிருங்க. ஆமாம், இதோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜெயந்தி இன்னும் உன் முடிய பாதி காணோம். பின்னி வச்சிருக்காங்க, அதனால வந்து தெரியல. ஸோ அம்மா என்ன பண்ண போறோம் இன்னைக்கு? என்ன மீன் குழம்பு? மீன் பேர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். வஞ்சர மீன். ஜெயந்தி ஏதோ காமெடி பண்ணிருக்கு, அது கொஞ்சம் கீழே என்னன்னு கொஞ்சம் கேட்டு விடுங்க. என்ன மீனுங்கம்மா? வஞ்சர மீன் குழம்பு தான். வஞ்சர மீன் குழம்பு, ஆஹா நம்மளுடைய ஃபேவரட். எனக்கு வஞ்சர மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த வஞ்சர மீன் நேத்தெல்லாம் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசா இருந்தது, அதை பார்க்கும் போதே அவ்வளோ டேஸ்ட். அது வேற கமெண்ட்ல சொல்றாங்க, என்னது என்ன ப்ரோ நான்வெஜ்ஜுக்கு மட்டும் பார்த்தா நாக்கு ஊடுதுன்றீங்க, மூக்கு ஊடுதுன்றீங்க, வெஜ்ஜுக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க. ஏங்க பார்த்தா ஐயோ இதை பாருங்க, மாங்காய் சாப்பிட்றாங்க பாருங்களேன். இதை பார்த்து இப்போ யாருக்கெல்லாம் நாக்கு ஊடுதுன்றத சொல்லுங்க. அப்பா அதுவும் சம்மர் டைம் வந்ததும் ஸ்கூல் பசங்க ஸ்கூல் வாசல்ல ஜெயந்தி உன்னை தானே சொல்றா? அப்பா எப்படி இருக்கு பாருங்க. அதுவும் எடுத்து இதை இப்படி தொட்டு இது அப்படியே நீங்க சாப்பிட்டீங்கன்னா இத பார்க்கும் போதே அப்படியே நாக்கு ஊறும். அதுவும் இதை எப்படியே எடுத்தேன் அப்படியே சாப்பிடும்போது வந்து சம்மர் டைம்க்கு மதியான டைம்ல அதுவும் எக்ஸாம் டைம்ல அப்படியே எடுத்து எக்ஸாம்ல முடிச்சிட்டு வரும்போது வாங்கி சாப்பிட்டே வரலாம். ஆனா எக்ஸாம்ல எப்படியே ஃபெயில் ஆயிடுவோம். ஓகே, எக்ஸாம் போகும்போது சாப்பிடக்கூடாது. ஸோ வந்து அம்மா வந்து புளி ஊற்றிருக்காங்க இதில். ஆமாம், இந்த எறா தொக்கு வந்து பண்ணாங்க, அதான் ட்ரையாக பண்ணியிருக்கு ஆப்பில். வரலட்சுமி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை வந்து இது மேலே வந்து இப்படி போட்டுக்கலாம். கொஞ்சம் அதாவது மாவு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை போட்டோம்னா உள்ளே போகாமல் அப்படியே மேலேயே நிற்கும். இது வந்து நல்லா சூப்பராக பிஸா மாதிரியே இருக்கும். பீஸாவா? பீஸா பீட்சா பீட்சா. வந்து இது வந்து ஸ்டஃப்டு இட்லி மாதிரியும் பண்ணியிருக்காங்க. இப்போ அம்மா வந்து தோசை மாதிரி பண்ணுறாங்க பேனில் வச்சு. அவ்வளோதான், மேலே கொஞ்சம் முட்டையை உடச்சி ஊற்றி கொஞ்சம் ஆயில் ஊற்றி எடுத்துட்டோன்னா இந்த ரெசிபி ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். இதில் நீங்கள் சிக்கன் எது வேணால் போட்டு பண்ணிக்கலாம். வெஜ்ஜி கூட பண்ணலாம். கேரட்டு பட்டாணி இந்த மாதிரி எல்லாம் போட்டு நீங்கள் பண்ணலாம். போட்டோன்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. இது கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். நம்ம எப்பயும் போல் சட்டி மீன் குழம்பு ரெடி பண்ண என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பாருங்க, ஒரு 50 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க இந்த மீன் குழம்புல. பாருங்க, இந்த மீன் குழம்புக்கு இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. நான் வந்து ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதை மூடி வச்சிருவோம், நல்லா கொதிக்கட்டும். உப்பு சேர்த்துடலாம். இன்னைக்கு வேற என்னென்னங்கம்மா ரெசிபி நம்ம பண்ண போகிறோம்? இது கொஞ்ச நேரம் குழப்பாத, சாகடிக்கிறானே என்னைய. இதுதான் வீட்டில் நடக்குது, பார்த்துக்கங்க. ஸோ பாருங்க காய்ஸ், இந்த ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆனால் நாங்கள் ஃபுல் வீடியோ நீங்கள் ராமோஷா விளாகில் தான் பார்த்தாகணும், ஏன்னா காலையில் விளாக் எடுத்துருக்கோம். போட்டு 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 திருப்பி அவ்வளோதான். நல்லா பெரிய பணியார சைஸில் வந்துருக்கு பாருங்க. லைட்டாக இப்படி இந்த பக்கம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
வாசனையே வேற லெவல்ல இருக்கு. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எறாவும் மீனும் தொக்கு வைக்க போறோம். எறா தொக்கு மீன். எறா தொக்கு எறா மீன் தொக்கு. சூப்பர் சூப்பர். நம்ம ஏதாவது சொன்னா டிஃபரெண்டா இருக்கும். அதனால எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிடுங்க. இந்த கடாயில தாளிச்சு ஊத்திடலாம். தாளிச்சு ஊத்திட்டு அதுக்கப்புறமா அந்த ரெசிபியை கண்டினியூ பண்ணுவோம். அதுக்குமே நீங்க எத்தனை ஸ்பூன் எண்ணெய் தான் ஊத்தணும்? அதுக்கப்புறம் வந்து நம்ம கிட்ட வந்து வடகம் கிடைக்கும். வடகம் ஸ்டாக் இருக்குப்பா. நிறைய பேர் ஸ்டாக்ல லாஸ்ட் டைம் காமிச்சோம்னே பாதி ஸ்டாக் காலி, இன்னும் ரெடி ஆயிட்டே இருக்கு. இப்போ வந்து குயிக்கா நீங்க புது ஸ்டாக் வந்து ரெடி ஆயிடுறதுனால கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஸ்பீடா வாங்கிக்கோங்க. ஏன்னா நியூ ஸ்டாக்கு அப்படியே வாசனை தூக்கம் போட்டோம்னா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹெர்பல் ஷாம்பு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு வேற லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நானுமே இப்போ நம்ம ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறோம். உளுந்தங்களி கஞ்சி மாவு, உளுந்தங்களி இல்லை அந்த மாவும் நம்ம கிட்ட வந்து கிடைக்குது. ஓகே. ஸோ வந்து உங்களுக்கு ஷாம்பு அண்ட் வந்து இது வேணுன்றவங்க கீழே வந்து வாங்கிக்கோங்க. லிங்கை கிளிக் பண்ணி வடகத்தை பாருங்கள். வடகத்தை போட்டோம்னா வீடே மணக்குது. இப்போ வந்து சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ வெங்காயம். ஏன்னா கொஞ்சம் மீன் குழம்பு வந்து லாவண்யா கொடுத்து விடுவோம். நமக்கு வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வைக்கிற மீன் குழம்பு. ஏன்னா லாவண்யா வந்து சொல்லியிருக்காங்க, லாவண்யா வீட்டில் வந்து மசாலா வந்து நிறைய போட மாட்டாங்களா, அவங்க வந்து மிளகாத்தூள் தான். அதனால இங்கே வரும்போது அந்த அம்மாவுக்கு நல்லா டேஸ்ட்டாக மசாலா வச்சு கொடுத்துருவோம். இங்கே வந்து குழம்புக்கு வந்து வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இருக்கோம்ப்பா. வெங்காயம் போட்டேன், நீ எடுத்துட்ட, அதுக்கப்புறமா அங்கே ஓடிட்ட சாப்பிட. அதுக்குள்ள நீங்கள் தக்காளியை போட்டீங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். சரியா? எவ்வளோ தக்காளி போட்டிருக்கீங்கம்மா? 1/4 கிலோ வெங்காயம் போட்டேன்னா தக்காளி வந்து ஒரு 300 கிராம் தக்காளி. ஓகே. டேஸ்ட்டாக இருக்காடா பட்டு? சூப்பராடா, சூப்பரா. அப்பா செஞ்சு டேஸ்ட்டாக இருக்கான். மேடம் வந்து சாப்பிட்றாங்க. இந்த குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ்லாம் வந்து இந்த டாஸ்க்கு தான் கொடுக்கணும். கொஞ்சம் இந்த 2 நாள் முடியல, எதை கேட்டாலும் வேணாம் தலையாட்டு போயிட்டே இருக்காங்க அந்த அம்மா. நீங்க யாரெல்லாம் குழந்தைங்களுக்கு சாப்பாடு விட்ட கஷ்டப்படுறீங்கன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். நாங்கெல்லாம் சொல்ல மாட்டோம், நாங்களாம் முதல்ல அப்படி பழக்கிடுவோம். ஆனா அது வேணா உண்மைதான். இப்பெல்லாம் பசங்க சாப்பிடுறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. போன கொத்தாதான் சாப்பிடுறாங்க. லக்ஷிதா வந்து அதுல வந்து பிரச்சனை இல்ல. ஆமா, போன்ல ஆபரேட் பண்ண மாட்டாங்க. வந்து ரொம்ப யூஸ் பண்றது இல்ல. அது வரைக்கும் நல்ல ஓகே. ஆமா, ஜாலியா விளையாடணும். அதான் யார் போன் இருந்தாலும் கொண்டு போய் அவங்க கிட்டயே கொடுத்துருவா. பாருங்க, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம வந்து குழம்புல கொட்டிக்கலாம். நல்லா வந்து வதக்கி கொட்டியாச்சு. மறுபடியும் மூடி நல்லா கொதிக்க வைப்போம். அடுத்து என்ன பண்ண போறோம்? எடுத்துட்டு வந்துக்குறா, போன் எடுத்துட்டு வந்துக்குறா. போன் வந்து கரெக்டா எடுத்துட்டு வந்து தராங்க. இப்பெல்லாம் லக்ஷிதா யார் யார் போன்னு பார்த்துட்டு அங்க பாருங்க. மா மா போன் எடுத்துன்னு வருது. Thank you. உடனே நம்ம கை தட்டணும். Thank you. எத்தனை வந்து குத்த முன்ன. இன்னைக்கு கொஞ்சம் நம்ம வீடியோ வந்து சத்தமா தான் இருக்கும். பாப்பா இருக்கறா, அதனால ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. அந்த அம்மா வேற வெறுப்பேத்திட்டு இருக்காங்க எல்லாம். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். இதுதான் வந்து மீன் எறா தொக்குக்கு. சரியா? மீன் எறா தொக்கு. ஆமா, மீன் வந்து கொஞ்சம் முள்ளெல்லாம் இல்லாம சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் அது நல்லா இருக்கும். இதில் சோம்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா. அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அந்த 3 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது சேர்த்துட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். வதக்கிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதுலேயே மஞ்சத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 தக்காளி. இன்னைக்கு ஸ்வீட்டடு கொண்டாடு அப்படின்ற மாதிரி வந்து நாங்கள் கேரட் அல்வாவும் வந்து அம்மா பண்ண போகிறோம் கொடுக்கறதுக்கு. அதனால தான் ஒரு 2 கிலோ கேரட் போட்டு பண்ணுறேன். ஒரு 1/2 தோல் போட்டு பண்ணுறேன். 1/2 லிட்டர் பால். இந்த பசங்க நம்மளை போட்டு குழப்பி விட்டுட்டாங்க. என்ன ஜெயந்தி என்ன பண்ணி வச்சிருக்க? சைடுல போயிடும். அப்ப அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட், நம்ம பேர்ல தப்பு கிடையாது. மேடம் வந்து குளிக்கிறதுக்கு எவ்வளவு அழுகுறாங்க பாருங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேன், 1/2 லிட்டர் பால் ஊத்திருக்கேன். இது அப்படியே வேகட்டும், மூடி வச்சிடலாம். ஓகே. நம்ம மீன் மசாலா தான் இதில் வந்து சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு
இது வந்து என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, ரெட் கலரில் இருக்கும், சங்கரா மீன் மாதிரியே இருக்கும். ஸோ இங்கே ஒரு மீன் வந்து ஆல்ரெடி நாங்கள் போட்டு வச்சுட்டோம். எப்பயும் யூஸ்வலாக மசாலா போடுற அதே மசாலாக்கள் தான். என்னென்ன போட்டிருக்கீங்கம்மா மசாலாவில்? நம்ம மீன் வறுவல் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன், அவ்வளோதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு கொஞ்சம், உப்பு அதாவது நான் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற தொட்டு உப்பு சேர்த்தேன். இப்போ நீங்கள் கம்மியாக போடுறீங்க அப்படின்னா உப்பு சேர்க்க தேவையில்ல, அந்த மசாலாவிலேயே உப்பு இருக்குது. ஓகே. ஸோ ரெண்டு மீனுமே மசாலா போட்டு வச்சுட்டு ஆமாம் நம்ம ரெடி ஆனதுக்கப்புறம் அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டு எவ்வளோ நேரம் ஊற வைக்கணுங்கம்மா? அது நல்லா ஒரு 1 hour ஊறிச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நைட்டு போட்டுட்டு காலையெல்லாம் பண்ணால் செம்மையாக இருக்கும்ல? ஆமாம், சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். அடுத்த டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஜெயந்தி வந்து பின்னாடி நின்று பார்த்துட்டு இல்லை ஆனில் தான் இருக்குது. எதுக்கு பின்னாடி வந்து பார்த்துட்டு இருந்தேன்? பிகைண்ட் த ஸ்கின். அங்கே வந்து மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா இல்லை சீக்கிரமா பண்றோம்? இன்னைக்கு சீக்கிரமா பண்றோம். அப்பா 12 மணிக்கு நாங்க இத்தனை ஐட்டம் வந்து இன்னைக்கு, ஏன்னா இன்னைக்கு வந்து வெளியே கிளம்புறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேற போனோம், போக முடியுமானே தெரியல. குழம்பு வந்து நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம மீன் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த வெங்காயம் தக்காளி இது எல்லாமே வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இந்த எறாவை சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 1/2 கிலோ எறா. லைட்டாக வந்து லெமன் புழிஞ்சிக்கலாம். இதில் சும்மா ஒரு 2-3 சொட்டு தான். பாருங்கள், வெறும் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் குழம்பு மசாலா அது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நமக்கு வஞ்சர மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. போட்டு 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடுங்க. ஆமாம், அது சீக்கிரம் வெந்துடும். அந்த மீன் மூடி இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு மூடிடுவோம். அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கும். இது பாருங்க, இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மீன் போட்டுக்கணும். ஏன்னா போட்டோம்ல முன்னாடியே, ஏன்னா மீன் வந்து உடஞ்சிரும். அதனால கடைசியில் தான் நம்ம வந்து, ஏன்னா இந்த மீன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஆனால் நிறைய அந்த மீட் இருக்குது. அங்கே பாருங்களேன், அவங்க வந்து எப்படின்னா அவர் வந்து தனித்தனியாக வெட்டி கொடுத்தாரு. 2 இதுவாக முள்ளெல்லாம் எடுத்துட்டு வெட்டி கொடுத்தாரு. அவ்வளோ இதுவாக இருக்குது. ஸோ ஆனால் கண்டிப்பாக உடஞ்சிரும். குழம்பெல்லாம் போட முடியாது. மீன் போடுற தொட்டு தான் நான் வந்து இதை லெமன் கொஞ்சம் புழிஞ்சேன். நம்ம லெமன் புழிஞ்சாதான் அது வந்து நல்லா இருக்கும். இது வந்து செம்மையாக இருக்கும். நான் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடுறேன். இது வந்து குழம்புல போடலாம், ஆனால் உடையாமல் பண்ணணும் நம்ம. ஆமாம், இதை மூடி எடுத்துக்கிறேன். உடையாமல் பண்ணால் பிரச்சனை இல்லை, சூப்பராக இருக்கும். மேடம் வந்து இங்கே சாமான் கழுவி விட்டுருக்காங்க. இப்போ மீன் வறுத்துக்கலாம்னா நம்ம அங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கு. மீன் எறா தொக்கு அப்படியே அந்த பீஸ் அப்படியே பாருங்களேன், இந்த மட்டன் சிக்கன் மாதிரி இருக்கு ஒரு பீஸும். அவ்வளோதான், ரொம்ப கிண்டக்கூடாது, மீன் வந்து உடஞ்சிரும். 2வது கொஞ்சமாக கொத்தமல்லி தூனா அவ்வளோதான், முடிஞ்சது. மீனும் அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. மீன் போட்டதை காமிக்கிறோம் பாருங்கள். சூப்பராக அந்த முழு மீன் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா காணாங்கத்தை வறுத்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த மீனை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ யூஸ்வலாக எல்லாத்துக்கும் மசாலா போடுறது வந்து சேம் மசாலா மெத்தட் தான். ஆமாம், அதனால எப்பவும் போல் ஒரே மாதிரி தான் போட்டிருக்கேன். அதனால தான் அதை காமிக்கல. கேரட் அல்வா வந்து சும்மா நாங்கள் பண்ணுறோம், அது வீடியோவில் காமிக்கல. சப்போஸ் உங்களுக்கு கேரட் அல்வா தனியாக வீடியோ வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் சொல்லுங்கள், அதை நான் தனியாக செஞ்சு காமிக்கிறேன். ஆமாம், ஸோ வந்து இது எல்லாமே இப்போ ரெடி ஆனதுக்கப்புறம் என்னென்ன ஐட்டம் ரெடியாக இருக்குது அப்படின்றத காமிக்கலாம். பாருங்க, சூப்பரான சமையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. என்னென்ன பண்ணிருக்கேன்னு பார்க்கலாமா? வஞ்சர மீன் குழம்பு, அதுக்கப்புறம் இது என்ன காணாங்கத்தை மீன் வறுவல், இது வந்து சங்கரா இந்த மீனை பார்த்தாதான் அப்படியே பயங்கரமா இருக்கு. இது வந்து எறா மீன் தொக்கு சாப்பாடு. ஆமா, சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, Facebookல ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த சூப்பரான வீடியோல நாங்க உங்களை மீட் பண்றோம். லக்ஷிதா சீக்கிரமாடா வீடியோ வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சொல்ல வணக்கம் சொல்லிடுங்க. வணக்கம். அம்மா என்னம்மா சொல்ல சொல்லுது? எல்லாரையும் அம்மா அம்மா தான் கூப்பிடுறாங்க இந்த அம்மா. அடுத்த சூப்பரான வீடியோல நாங்க உங்களை மீட் பண்றோம். Thank you so much. Bye. 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 Bye.